சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் இந்தியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம தினம் தினம் பிளேலிஸ்ட்டில் 7th கிளாஸ் பார்க்க இருக்கிறோம். டெய்லி யூஸ் சென்டென்சஸில் பிகினர்ஸ்க்காக ரைஸ் யுவர் வேக்கப் தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஒரு வெக்கப் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ் இந்தியாஸ் சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். மெல்லிசா கட் பண்ணு அப்படின்னா சாப் இட் மின்ஸ்லி. சாப் இட் மின்ஸ்லி. குக்கரை அழுத்தி தேய் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. ஸ்கோர் த குக்கர். ஸ்கோர் த குக்கர். ஸ்கார் அப்படின்னா நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு ஏதாவது அடிப்பிடிச்சிருச்சுன்னா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா அழுத்தி தேய்ப்போம் இல்லைங்களா, அதுக்கு தான் ஸ்கவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கவர் த குக்கர் அப்படி சொல்லலாம். விரல் நீட்டி பேசாதே. சில பேர் ஆர்கியூ பண்ணும்போது விரலை நீட்டி பேசுவாங்க ஃபேஸ்க்கு முன்னாடி, அது பிடிக்காது இல்லைங்களா. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், டோன்ட் பாயிண்ட் யுவர் ஃபிங்கர். டோன்ட் பாயிண்ட் யுவர் ஃபிங்கர் அப்படி சொல்லலாம். தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற கோபத்தில் ஏதாவது குழந்தைல இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன்னா தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐல் பிளாஸ்ட் யூ. ஐல் பிளாஸ்ட் யூ அப்படி சொல்லலாம். அவனை தட்டி கொடு அப்படின்னு. சில பேர் ரொம்ப சேட்டை பண்ணாங்கன்னா நம்ம வந்து வார்ன் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க ரொம்ப அதிகமாக செய்வாங்க. அப்போ வந்து குழந்தைகளை வந்து நம்ம தட்டி கொடுத்து போகணும், தட்டி கொடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுதான் பேட் ஹிம் அப்படி சொல்கிறோம். பேட் ஹிம். அவங்க கொஞ்சம் எழுதினா கூட அவங்கள வந்து பேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணி நல்லா படிக்க வைக்கிறது, எழுத வைக்கிறது, அதுக்காக தான் நம்ம பேட் ஹிம் அப்படி சொல்கிறோம். அடுப்பை அணை. டேர்ன் ஆஃப் த ஸ்டவ். டேர்ன் ஆஃப் த ஸ்டவ். ஷூவை கழட்டு. ஷூவை கழட்டு. டேக் ஆஃப் த ஷூஸ். டேக் ஆஃப் த ஷூஸ். கெட் அவுட் ஆஃப் மை ஷைட். கெட் அவுட் ஆஃப் மை ஷைட் அப்படின்னா ஏதாவது நம்மளுக்கு பிடிக்காத செய்யும்போது நம்ம கோபத்தில் ஆர்குமெண்ட்டில் என் கண் முன்னாடி நிற்காத, போயிடு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி திட்டுவோம் இல்லைங்களா. இது கோபத்தில் சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸு. என் கண் முன்னாடியே நிற்காத, போயிடு அப்படிங்கிறது தான் கெட் அவுட் ஆஃப் மை சைட் அப்படி சொல்லலாம். தியானம் செய். டூ மெடிடேஷன். டூ மெடிடேஷன். எலுமிச்சம் பழத்தை பிழி. ஸ்க்வீஸ் த லெமன். ஸ்க்வீஸ் த லெமன். இது என்ன சொதன்னு இருக்குது அப்படி சொல்லுவோம். அதாவது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது சொதன்னு இருக்குது அப்படி சொல்கிறேன் இல்லையா. ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாவது. வாட் இஸ் திஸ்? இட் இஸ் ஷாகி. வாட் இஸ் திஸ்? இட் இஸ் ஷாகி அப்படி சொல்லலாம். டீ வடிகட்டு. ஸ்ட்ரெயின் த டீ. ஸ்ட்ரெயின் த டீ. சொதப்பிடாதே அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்துட்டு சொதப்பிடாத, ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் மெஸ் அப். டோன்ட் மெஸ் அப். எப்படியோ போய் தொலை. எப்படியோ போய் தொலை, எக்கேடு கட்டு போ அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இது கோபத்தில் சொல்லக்கூடியதாக. நம்ம சொல்கிறத கேட்கல, பல தடவை சொல்லியும் கேட்கலங்கிற பட்சத்தில் நம்ம எப்படியோ போய் தொலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா கோபமாக. அதுதான் கோ டு ஹெல். கோ டு ஹெல் அப்படி சொல்லலாம். சில பேர் ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அதை சொல்ல வேண்டிய ரீசனை சொல்லாமல் வேறு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ சும்மா சாக்கு போக்கு சொல்லாதே அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், டோன்ட் மேக் அப் என் எக்ஸ்கியூஸ். டோன்ட் மேக் அப் என் எக்ஸ்கியூஸ் அப்படி சொல்லலாம். I hope this class will be useful to you. If you like this class means please give your like and share to your friends. Thank you for watching.